இப்போ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, மீனிங் ஆஃப் த எக்கனாமியோட மீனிங் என்ன? இப்போ இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. The term economy has been defined by A.J. Brown as a system by which people earn their living. இப்போ ஏஜே ப்ரவுனுன்றவர் இந்த எக்கனாமியை டிஃபைன் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம். என்னென்னா பீப்புள் சம்பாதிக்கிறாங்க வாழ்கிறதுக்கு. நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்களே, நம்ம வாழ்கிறதுக்கு தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு. அதே தாங்க, அதை அப்படி சொல்லியிருக்காரு. இது ஒரு சிஸ்டம்னு சொல்லியிருக்காரு. பை விச் பீப்புள் என் தேர் லிவிங், பீப்புள் சம்பாதிக்கிறாங்க வாழ்கிறதுக்கு. அவ்வளோதான் ஏஜே ப்ரவுனோட டெஃபினிஷன். அடுத்து யார் சொல்லியிருக்கானா, ஜேஆர் ஹிக்ஸு டிஃபைன்ட் ஆஸ் அன் எக்கனாமி இஸ் அ கோஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் டு மேக் goods and services that satisfy the wants of the consumers. ஸோ சொன்னது ஏஜே ப்ரௌனி, இப்போ சொல்கிறது ஜேஆர் ஹிக்ஸ். ரெண்டு பேரும் வேறு வேறு எக்கனாமிக்ஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஜேஆர் ஹிக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அண்ட் எக்கனாமி இஸ் அ கோஆப்ரேஷன். ரெண்டு பேர், கோஆப்ரேஷன்னா ரெண்டு பேர் அல்லது ரெண்டு குரூப்பு ஒன்றா கோஆப்ரேட்டாக, அதாவது சமமாக அந்த ஏற்ற இறக்கங்களை ஏற்று இருக்கணும். அதுக்கு பேர் தான் கோஆப்ரேஷன். அதில் ப்ரொடியூசர்ஸும் ஒர்க்கர்ஸும் கோஆப்ரேட் பண்ணி குட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு? கன்சியூமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு எக்கனாமி இஸ் எ கோஆப்ரேஷன் ஆஃப் யாரால்? ரெண்டு பேர் இருக்கணும்னு சொன்னேன். அப்போ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க? டு மேக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். என்ன ரீசனு? சாட்டிஸ்ஃபேக்ஷன். யாரை பண்ணணும்? கன்சியூமர்ஸு. சென்டென்ஸ் முடிஞ்சு. அண்ட் எக்கனாமி இஸ் அ கோஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் to make goods and services that satisfy the wants of the consumers. முடிஞ்சுங்க. இப்போ இல்லை எனக்கு டெஃபனிஷனே வேணாம், மீனிங் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த பேரால் இன் ஷார்ட்டுன்னு இருக்கா, அதில் an economy is referred to any system or area where economic activities are carried out. Each economy has its own character. ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க, எக்கனாமின்றது ஏதோ ஒரு சிஸ்டம், ஏதோ ஒரு ஏரியா. ஆனால் அந்த இடத்துல எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கேரி ஆகிருக்கணும். லைக் ப்ரொடக்ஷனு, கன்சப்ஷனு, டிமாண்டு, சப்ளை, இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கேரி ஆகிருக்கணும். அப்போ ஈச் எக்கனாமிக்கும் அதோட ஓன் கேரக்டர்ஸ் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு மேலே இருக்கிற ரெண்டு டெஃபினேஷனும் எழுதி கீழே இருக்க மீனிங்கும் எழுதலாம். யாரோட ஒருத்தரோட ஏஜே ப்ரௌனோட டெஃபினேஷன் மட்டும் எழுதி இந்த மீனிங்கும் எழுதலாம், இல்லை ஜேஆர் ஹிக்ஸோட எழுதலாம். இல்லை எனக்கு சிறுசாக எழுதினாலே போதும்னு நினச்சிங்கன்னா ஒருத்தருடைய டெஃபினேஷன் எழுதினால் மட்டுமே போதும். தேங்க்யூ.